ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. ஒன்றும் இல்லை மாமா, எனக்கு யூஎஸில் ஜாப் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக் கிளம்புறேன். வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது. ரொம்ப கவலையாக இருக்கு மாமா. இப்போ கடவுளாக பார்த்து இந்த வேலையை கொடுத்துருக்காரு. யூஎஸ் போய்ட்டுன்னா திரும்பி இந்தியா வரவே மாட்டேன் மாமா. தங்கச்சியை பார்த்து பேசிட்டு போகலான்னு இருக்கேன். அவள் கோயம்புத்தூரில் எங்கே இருக்கான்னு தெரியுமா மாமா? ஏன் மாமா சொன்னதே சொல்கிறீங்க? நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வைங்க ஃபோனை. எங்கள் அம்மா அப்பா இறந்ததுக்கப்புறம் எனக்கு எல்லாமே என் தங்கச்சி தான். எங்கள் மாமா தான் எங்களை வளர்த்தாரு. அவளை 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். கிஷோர் மாப்பிள்ளை சரியில்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை, என்னையும் வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. என் தங்கச்சி நல்லா இருக்கிறது தான் முக்கியம். நம்மளால் எதுக்கு பிரச்சனைன்னு நானும் வீட்டுக்கு போகிறதில்ல. 1 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறேன். பாஸ், இந்த அட்ரஸ் எங்கே இருக்கு? இதானா? ஓகே, தேங்க்ஸ் பாஸ். டேய், எப்படா வீட்டுக்கு முடிச்ச? உனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல, போயிடு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கல்ல? உனக்கு இப்போ என்ன வேணும்? ஒன்றும் இல்லை கிஷோர், நெக்ஸ்ட் வீக் யூஎஸ் கிளம்புறேன். அதான் ஒரு தடவை தங்கச்சியை பார்த்துட்டு போகிறேன். உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? இதை மட்டும்தான் வாங்கிக்கோமா. இன்னொரு தடவை வீட்டுக்கு வந்த நடக்கிறதே வேற. என் தங்கச்சி அவன் அடிச்சிருந்தான். அவள் முகத்தை பார்க்கும்போதே தெரிஞ்சுது. தாரணி நல்லா இருக்கணுன்ற ஒரே காரணத்தினால நான் பேசாமல் வந்துட்டேன். நான் ஊருக்கு கிளம்பலான்னு பஸ் ஸ்டாண்டில் இருந்தபோது தான் தாரணி கிட்டேருந்து கால் வந்தது. ஹலோ தாரணி, இங்கே பாருமா, வீட்டில் நடந்ததை பற்றிலாம் கவலைப்படாத. நீ நல்லா இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ நல்லா இருந்தால் போதும். அண்ணா, நீங்கள் போனதுக்கு அப்புறம் என்ன ரொம்ப அடிக்கிறாருண்ணா. நீங்கள் உடனே வீட்டுக்கு வாங்க. இருமா வரேன். முட்டாள்தனமா தனியா வந்து மாட்டிக்கிட்டியடா. கண்ணா, பண்ணிங்க தான் கூட்டமா வரும். டேய், எப்படா உள்ள வந்த? வேணாண்ணா, விடுமா நீ? விட்டுருங்கண்ணா. விடுமா. பொண்ணுங்களை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அவங்க என்ன உங்களுக்கு அடிமையா? தாரணிக்காக பார்க்குறேன், இல்லைன்னா உன்னை இங்கேயே புதைச்சிருவேன். உன் தொல்லை தாங்க முடியாம தானடா வீடை மாற்றிக்கிட்டே இருக்கேன். ஏன்டா வந்து சாவடிக்கிற? உன் கூட தான் என் தங்கச்சி வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைடா. வாமா போகலாம். ஏறா ஒன்று. ஹலோ, சொல்லுங்க மாமா. நான் தான் உன்னை கிஷோர் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன் இல்லடா. கிஷோர் ஏன்டா அடிச்ச? அவன் தங்கச்சி அடிப்பான், பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்கிறீங்களா? ஹலோ மாமா, எப்படி இருக்கீங்க? எப்படிப்பா இருக்க? நீ நல்லா இருக்கியா? வாழ்க்கையில் எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குது. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லாதான் தானே நடக்கும். யூஎஸ் போய்ட்டுன்னா திரும்பி இந்தியா வரவே மாட்டேன் மாமா. தங்கச்சியை பார்த்து பேசிட்டு போகலான்னு இருக்கு. ஏன்டா சொன்ன புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற? உன் தங்கச்சி செத்துட்டாடா, சூசைட் பண்ணிக்கிட்டாடா. நீ தானடா அவளை கொல்லி வச்ச. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கல்ல? உனக்கு இப்போ என்ன வேணும்? உன் கூட தான் என் தங்கச்சி வாழணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைடா. வாமா போகலாம். 1 வருஷத்துக்கு முன்னாடி புருஷன் டார்ச்சர் தாங்க முடியாமல் தாரணி சூசைட் பண்ணிக்கிட்டா. ஆனால் விஸ்வா தங்கச்சி சாவலை, அவள் இன்னும் உயிரோடு தான் இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான். கிஷோர் வீட்டுக்கும் போய் தொல்லை கொடுக்குறான் டாக்டர். இந்த மாதிரி நான் நிறைய கேஸ் பார்த்துருக்கேன். நம்ம கூட நெருக்கமாக இருக்கிறவங்க
நம்ம அதிகம் பாசம் வச்சுருக்கிறவங்க இறந்துட்டா அதை அவங்களால தாங்க முடியாது. அவங்க கூடவே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்குவாங்க. அந்த கற்பனையிலே வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. இல்லை டாக்டர், இவன் ரொம்ப சீரியஸாக இருக்கான். தாரணி இன்னும் இவளுக்கு கால் பண்ணுறதா சொல்கிறான். அவர் நேரில் பார்க்குறதாவும் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். இப்படித்தான் சென்னையில் ரகுன்னு ஒருத்தர் அவரோட பொண்ணு மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார். அவர் பொண்ணு ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டா. அவரால் அதை தாங்கவே முடியல. பொண்ணு இறந்ததுக்கப்புறம் அதை அவளால் நம்பவே முடியல. அந்த பொண்ணை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரியும் கூட்டிகிட்டு வர்ற மாதிரியும் சாப்பாடு ஊட்டி விடுற மாதிரியும் கற்பனை பண்ணிக்கிட்டார். இந்த ஹேபிட் அவருக்கு 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 7 வருஷமாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறார். மற்ற விஷயத்துலலாம் நார்மலாக இருப்பார். ஆஃபீஸ் போகிறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட பழகிறது எல்லாமே நார்மலாக இருக்கும். பட் இந்த ஒரு விஷயம் மட்டும் பொண்ணு கூட இருக்கிறதாவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தார். கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் விஸ்வா கேஸும். நீங்கள் சொல்கிறத பார்த்தா விஸ்வாவுக்கு மென்டல் டிஸார்டரா, பைத்தியமா? நோ 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 நோ, தே ஆர் ஜஸ்ட் ஹாலுசினேஷன். நீங்கள் விஸ்வா கிட்ட பேசுங்க, பேசிக்கிட்டே இருங்க. அப்போ தான் இதை க்யூர் பண்ண முடியும். அவள் இறந்துட்டாங்கிறத புரிய வைங்க, க்யூர் பண்ணிடலாம். டோன்ட் வரி, ஹி வில் பி ஆல் ரைட். நான் அப்புறம் பேசுகிறேன் மாமா. எனக்கு யார் சொல்கிறத பற்றியும் கவலை இல்லை. நான் அவன் மேலே வச்சுருக்க அன்பு பாசம் எல்லாமே உண்மை. எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டது யாரு? நீ தானே. நான் வீட்டுக்கு வந்தப்போ கதவை திறந்து விட்டது யாரு? நீ தானே. எங்கம்மா அவன்? நீ இறந்ததை என் மனசு ஏற்றுக்க மாட்டேங்குது. நீ இறந்ததை நான் மறக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறேன். நான் ஒவ்வொரு வாட்டியும் உன்னை மறக்கணும்னு முயற்சி செய்யும் போதெல்லாம் நீ என்னை விட மாட்ட. நீ என் கூட இருக்க, அது சத்தியம். அது பேயோ பிரமையோ அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. நீங்கள் மேலே வச்சுருக்க அன்பு பாசம் எல்லாமே உண்மைதானா? நான் உங்கள் கூட தான் இருக்கிறேன்.